எல்லாருக்கும் நமஸ்காரம். கூடிய விரைவில் நரசிம்ம ஜெயந்தி வரப்போகுது. நரசிம்ம ஜெயந்தி எப்படி உருவாச்சு, யாருக்காக ஸ்ரீமன் நாராயணன் அந்த அவதாரம் பண்ணார், அந்த நரசிம்ம ஜெயந்தி நம்ம பெருமாளுக்கு பண்ணா கொண்டாடினா என்ன நமக்கு பெருமாள் பண்ணுவார் அப்படிங்கிறத பத்திய ஒரு சிறிய விளக்கம். நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னா நரசிம்மர் பிறக்கிறார். அதாவது நரசிம்மர் நம்மெல்லாம் மனிதர்கள் எல்லாமும் பிறக்கிறோம். நம்ம ஒரு கர்ம வினையில பிறக்கிறோம், திருப்பி இறக்குறோம், வாழறோம், திருப்பி பிறக்கிறோம், இறக்குறோம். அந்த மாதிரி நான் நரசிம்மர் ஜெயந்தி அந்த அவதரித்த திருநாள் யாருக்காக அப்படின்னா தன்னுடைய பக்தனுக்காக அந்த க்ஷணத்துல ஏற்பட்ட ஒரு பிறப்பு, ஒரு அவதாரம். அதுதான் நரசிம்ம ஜெயந்தின்னு நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம், கொண்டாடிட்டு இருந்தோம், கொண்டாட போறோம். இது வரப்போறது வைகாசி மாதம் வளர்பிறை சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு மாலை வேலை, அதாவது மாலை சாயங்காலமும் இல்லாம நைட்டும் இல்லாம பிரதோஷ காலத்துல நரசிம்ம பெருமான் பிரகலாதனுக்காக அவதாரம் பண்ணது. ஏன் பிரகலாதனுக்காக? பிரகலாதன் பக்தர்களுக்கெல்லாம் உச்சமான ஒரு பக்தி பண்ணானாம் நாராயணன் மீது. எப்படின்னா பக்தி பண்ணணுமா, பிரகலாதன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு ஒரு உச்ச பக்தி, பக்த பிரகலாதன் பேர். எதனால, எப்படி இந்த நரசிம்ம ஜெயந்தி அவர் ஏன் பிறக்கிறார் பக்தனுக்காக அப்படின்னா, ஹிரண்யகசிபு அப்படிங்கிற ஒரு ராட்சசன், அவனுக்கு சாகா வரம் வேணும்னு ஆசை. உடனே பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கான். தவம் இருக்கும் பொழுது பிரம்மா கிட்ட பிரம்மாவும் அந்த தவத்தை மிஞ்சி வந்துட்டு என்னப்பா வேணும், சாகா வரம் கேட்கும் பொழுது இல்ல இல்ல எனக்கே அது கிடையாது, பிறந்தாச்சுன்னா நம்ம பெருமாள் திருவடியை போய் சேரணுங்கிறார். ஆஹா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யகசிபு என்ன பண்றான், நானு கார்த்தால சாகக்கூடாது, மத்தியானம் சாகக்கூடாது, உயிருள்ளவா என்ன கொல்லக்கூடாது, உயிரற்றவளால சாகக்கூடாது, நடுவுல சாகக்கூடாது, மனிதர்களால சாகக்கூடாது, மனித அல்லாதவால சாகக்கூடாது, எல்லா விஷயமும், ரத்தம் கீழே கொட்டக்கூடாது, வானத்துல சாகக்கூடாது, பூமியில சாகக்கூடாது, இவ்வளோ கண்டிஷன்ஸ் போடும். எல்லாத்துக்கும் அவர் ஒத்துக்கிறார். உடனே என்ன ஆடுது, அவனுக்கு ஹெட் வெயிட் ஜாஸ்தி ஆயிடுறது. இந்த பக்கம் எல்லாரையும் கொல்லணும், ஆச்சாரியர்கள், ஆன்மீகர்கள், தேவேந்திரன், இந்திரலோகம் எல்லாரையும் போய் ரகல துவம்சம் பண்ணிட்டு வரான். அதே சமயம் அவனுடைய மனைவி கயாத்தூன் பேரு, அந்த தவம் பண்ண போன சமயத்துல அவளுக்கு அவ பிரெக்னன்ட் ஆறா. இவனோட தவத்தினால இவன் வெற்றி பெற்றுட்டான்னா உலகமே அழிஞ்சிடும், இவனே இவ்வளவு கஷ்டப்படுத்துறான்னா இவனுடைய குழந்தை எப்படி கஷ்டப்படுத்தும், புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு ஒரு யோசனை. உடனே இந்திரன் அவளை கைது பண்ணின்னு போறான். போகும்போது நடுவுல நாரதர் பார்த்துட்டு ஒரு கர்ப்பிணிய கொலை பண்ணக்கூடாது, சிறை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி அவருடைய ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போயிட்டு கருவிலேயே பெருமாளுடைய வாத்சல்யத்தையும் பெருமாளுடைய மந்திரங்களையும் உபதேசங்களையும் உபதேசிக்கிறார். அவ கையாது கேட்டாலோ இல்லையோ, வயிற்றுல இருக்கிற குழந்தை அழகா கேட்கறது, கொட்டி கேட்கறதாம். அதனால்தான் எப்பவுமே கருவுல இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம நல்லதே சொல்லி வைக்கணும்வா. அந்த காலத்திலேயே அவ பெருமாள் பிரகலாதன் மூலமா அதை அறிவுறுத்தி இருக்கார். உடனே இவனும் குழந்தை பிறந்து பெரியவன் ஆயிடுறான். உடனே இரண்யகசிபு அவனை ஆசிரமத்துக்கு அனுப்புறார் படிக்கிறதுக்கு. படிச்சுட்டு வந்த உடனே குழந்தாய் என்ன கத்துண்ட நீ அப்படின்னு கேக்குறார். உடனே குழந்தை சொல்றது, ஹரியே எல்லாம், ஹரிய எப்படி நானு நமஸ்காரம் பண்ணணும், எந்த விதத்துல அவரை நானு சேவிச்சு அவருக்கு பாத்திரமாகணும் கத்துனேன். ஸ்மரணம், கீர்த்தனம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், அதெல்லாம் நவவிதமான
இது எப்படி சேவிக்கணுங்கிறது எல்லாத்தையும் குழந்தை சொல்றதாம். ஆத்ம நிவேதனம் எல்லாம், தாக்ஷ்யம், ஸ்வரணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாக்ஷ்யம், நக்கியம், ஆத்ம நிவேதனம் எல்லாத்தையும் குழந்தை சொல்றதாம். நான் தான் பெருமாள்னு நான் உலகத்துக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், பயமுறுத்தி வச்சுட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நாராயணனே எல்லான்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி சேவை பண்றதுன்னு கத்துண்டு வந்திருக்க அப்படின்னு உடனே கோபம் வந்துடுறதாம் ஹிரண்யகசிபுக்கு. ஹிரண்யகசிபு இவனை கொல்ல எல்லாரையும் அடியாட்களை இது பண்றார், சேவகர்களை. சேவகர்கள் மலை மேல இருந்து தள்ளுறா, விஷம் கொடுக்குறா, யானையை கொண்டு வரா, பாம்பை எடுத்து அவன் கழுத்துல போடுறா, பூமிக்கு கடலுக்குள்ள போடுறா, எல்லா விதமான பிரயத்தனங்களையும் பட்டுட்டா. ஆனா அவன் மீண்டு வந்துடுறான். எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் பிரகலாதனை நாராயணன் காப்பாத்திண்டே வரார். ஆனா நாராயணன் இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காளே பிரகலாதனன்னு கொல்லறதுக்கு ரெடி ஆகல. ஏன் அப்படின்னா நாராயணன் என்ன பண்றாரா, என்னுடைய பிரகலாதன் எப்ப சொல்றானோ அப்ப நான் அங்க நின்னு அவனை கொல்லணும்னு முடிவெடுத்திருக்காரு. அதான் சில பேர் கேப்பா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்ட்டு. கஷ்டம் கொடுக்கல, அவன் கூப்பிட்ட சமயத்துல பெருமாள் இருக்கான்னு காண்பிக்கிறதுக்காக தன்னுடைய பிரகலாதன் பக்தன் தன்னை கூப்பிடும் போது பக்தனுக்கு பக்தனா வந்து நிக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காராம் நாராயணன். உடனே எங்க இருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு ஹிரண்யகசிபு கேட்கும் பொழுது, உனக்கு யார் இதை சொல்லி கொடுக்குறா, எனக்கு எல்லாமே நாராயணன் தான், உன்னை பேச வைக்கிறதும் நாராயணன் தான்றா. அதான் எங்க வேணாலும் பெருமாள் இருப்பார், ஸ்ரீமன் நாராயணன் என்னுடைய ஹரி எல்லா இடத்துலயும் காட்சி தருவார் அப்படிங்கறதான் அந்த குழந்தை 5 வயது பாலகர். இதுதான் கம்பர் ஒரு பாடல்ல ஹிரண்யவத படலம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. சாணினும் உளன் ஓர் அணுவை சத கூறிட்ட கூணினும் உளன், மாமேறு குன்றிலும் நீ சொன்ன சொல்லிலும் உளன், இத்தன்மை காணிது விரைவில் என்றான் நன்றன கனகன் நக்கான். அப்படின்னா சின்ன ஒரு அணுலையும் இருப்பாராம், ஒரு குன்றுலையும் இருப்பாராம், உன்னுடைய வார்த்தையிலையும் இருப்பார், என்னுடைய சொல்லையும் இருப்பார். இப்ப நீ அதை பார்க்க போறேங்கிறதான் குழந்தை. அதை கம்பர் பாடல்ல வர்ணிக்கிறார். உடனே இந்த தூண்ல இருப்பானாடா, சொல்லுடா பிரகலாதானே. அப்பா இந்த தூண்லயும் இருப்பாருப்பா என்னுடைய பெருமாள் அப்படின்னோடனே, அவன் அளந்து அளந்து கட்டிட்ட தூணாது, அந்த தூண்ல எப்படி இருப்பார், நான் தான் பார்த்திருக்கேன்னு அதை உடைக்கும் போது ஹலஹலஹலன்னு ஒரு சப்தம் வருதான். உடனே நரசிம்மர் அவதாரம் பண்றார். வெள்ள முடி, அழகான கண்ணு, உக்ரம் போன்ற கண்கள், புகை போன்ற வாய், அவனை முழுங்கறதுக்கும் கடிக்கிறதுக்கும் ரத்தத்தை உறிஞ்சறதுக்கும் புகை போன்ற வாய், கோபமான கண்கள், நமக்கு அது அழகா தெரியும். பிடரி போன்ற முடி, கத்தி போன்ற நாக்கு, ஆயிரக்கணக்கான உடல், இது வலுவுள்ள உடல், நூற்றுக்கணக்கான கைகள், நகங்கள், கார் மேகம் போல அவ்வளோ அழகா பாக்குறதுக்கே அப்படி இருக்காராம். ஜொலி ஜொலி ஜொலின்னு நெருப்பு போல ஜுவாலையா வராராம் அந்த தூண்ல இருந்து. உடனே அந்த க்ஷணம் யோசிக்காம தர 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 தரன்னு ஹிரண்யகசிபுவை இழுத்துட்டு போறாராம், வாசற்படியில போறாராம், குத்துறாராம், நகத்தால கூரிய நகங்களால் குத்தி அத ரத்தத்தை எடுத்து உறிஞ்சி குடிக்கிறார். அவன் பிரம்மா கிட்ட வாங்கின வரம், வான்லையும் பூமியிலையும் சாகக்கூடாது, வாசற்படி காத்தாலையும் சாயங்காலமும் சாகக்கூடாது, அந்தி வேலை பிரதோஷ காலம், ஒருவன் உயிருள்ளவன் உயிரற்றவன், நகத்துக்கு உயிரும் இல்லைன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விதமான அவனுடைய கண்டிஷனையும் அப்ளை பண்ணி அவதாரம் பண்ணி அவனுக்கு மோட்சம் கொடுக்கிறார். கூடவே தன்னுடைய வாத்சல்யமான முகத்தை நம்ம பிரகலாதனுக்கு காமிக்கிறார். பிரகலாதன் அடடடடடா அழகா இருக்காரே என்னுடைய ஹரின்றதான் பிரகலாதன். அதே ஹிரண்யகசிபு, எனக்கு பயமா இருக்கு, இப்படி கோரமான உருவம், பார்க்கிற பார்வை. இப்போ நல்ல பக்தியோட பார்க்கும்போது அந்த கூரிய கண்கள், நகங்கள், கோபமான கண்கள், குகை போன்ற வாய் கூட நமக்கு அழகா தெரியும். அது பார்க்கிறவடோட பார்வையில் இருக்கு. அத்தனை அழகான பெருமாள் பக்தனுக்காக அந்த க்ஷணத்துல அவதாரம் பண்ணி காட்சி அளித்த ஒரு நாள். அந்த நாள் ரொம்ப
ரொம்ப சிரேஷ்டமான நாள். அதாவது என்னன்னா, இந்த நாள்ல கூப்பிட்ட குரலுக்கு பெருமாள் வருவாராம். நான் ஹிரண்ய இது எப்படி பிரகலாதன் கூப்பிட்ட உடனே இவர் வந்தாரோ நரசிம்ம அவதாரத்துல, அந்த பெருமாள் மாத்திரம் எல்லா அவதாரத்திலயுமே சிறந்த அவதாரம். கூப்பிட்ட உடனே நாளைக்குன்ற பேச்சே கிடையாதாம் பெருமாளுக்கு. அத்தனை நல்ல ஒரு இதுதான். பக்தாளுக்கெல்லாம் பக்தனுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே நம்ம நரசிம்ம பெருமாளை வேணும்னா உடனே அந்த கஷ்டத்தை போக்குவாரோம். அதுக்காக தான் ஒரு பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு குழந்தைய இது பண்ணி ஹிரண்யகசிபு மூலமா நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு உதாரணமா ஒரு அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் ஒரு காட்சி அளிச்சு பெருமாளை நம்ம சேவிக்கிற மாதிரி நல்ல ஒரு நரசிம்ம அவதாரத்தை கொடுத்திருக்கார். எல்லாரும் இந்த நரசிம்ம அவதாரத்துல நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு பெருமாளை சேவிச்சு நம்ம நரசிம்மருக்கும் பாத்திரமா, நல்ல நாராயணனுக்கு பாத்திரமா அமையணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு அந்த நரசிம்மரையும் பிரகலாதனையும் வேண்டிட்டு எல்லாருக்கும் நரசிம்ம ஜெயந்தி வாழ்த்துக்களை கூறிக்கிறேன். நமஸ்காரம்.